ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். என்னதான் மத்திய கிழக்குல இருந்து செய்திகள் பரவலாக பெரிய அளவுக்கு வந்துகிட்டு இருந்தாலுமே, மொத்த உலகத்தையும் ஒரே ஒரு செய்தி மூலியமா தான் பக்கம் திருப்பி இருக்கிறாங்க தென்கொரியா. தென்கொரியா மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அந்த சம்பவத்தில் இருந்து பாடம் கத்துக்க வேண்டிய நாடாக இருக்கிறது இந்தியா மட்டும்தான். எஸ், தென்கொரியாவின் கனவு திட்டமான KF-21 பொராமி அப்படிங்கிற 4.5th ஜென் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. ஜஸ்ட் 10 வருஷம் தான். 2015 இதோடைய டிசைன் அப்படிங்கிறது பேப்பர்ல ஆரம்பிக்கப்பட்டது. 2026 ரியல் டைம் ஃபைட்டர் ஏர்கிராஃப்டாக சவுத் கொரியாவின் ஃப்ரண்ட் லைன்ல போரை நோக்கி காத்துக்கிட்டு இருக்கு இந்த KF-21 பொராமிங்கிற போர் விமானம். மார்ச் 25, 2026 சச்சியோன் நகரத்துல கொரியன் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸின் தலைமை அலுவலகத்துல சவுத் கொரியாவின் அதிபர் லீ ஜே-முங் தலைமையில இந்த KF-21 பொரோமே அப்படிங்கிற போர் விமானம் சீரியல் ப்ரொடக்ஷன் மூலியமாக ரோல் அவுட் செய்யப்பட்டு முதல் போர் விமானம் அப்படிங்கிறது நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த செய்தி கேட்ட உடனே பேரலா உங்களுக்கு தோணக்கூடியது இந்தியாவின் தேஜஸ் ப்ரோக்ராம் தான். எஸ், இன்னைக்கான காணொலியில எப்படி தென்கொரியானால மட்டும் 10 வருஷத்துல ஒரு போர் விமானத்தை, அதுவும் 4.5ஆம் தலைமுறை போர் விமானத்தை கட்டமைக்க முடிஞ்சது, இந்தியானால முடியல, இன்னும் இந்தியா தத்தி 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 தத்தளிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே, இதுக்கு ஒரு எண்டு கார்டே இல்லையா அப்படிங்கிறதுக்கான விடையை தான் நாம பார்க்க போறோம். வை தே கேன், வை வி காண்ட் அப்படிங்கிறதுக்கான விடை தான். ஸோ இப்பயே நான் டிஸ்க்ளைமர் போட்டுறேன். எத்தனை பேர் இந்த செய்தியை கேட்ட பிறகு ஹாலை கரிச்சு கொட்ட போறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் என்னால முடிஞ்ச வரைக்கும் கிளியர் டீட்டெயில்ஸ் அண்ட் டிஃபரன்ஸை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அண்ட் கமெண்ட்ஸ் உங்களுடையது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். ஆயுதம் அறிவோம் டிஃபென்ஸ் அப்படிங்கிற நம்ம தமிழ் டிஃபென்ஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. லெட்ஸ் டைவ் இன்டு இட். KF-41 பொராமே தென்கொரியாவுடைய இண்டிஜினியேஷனின் மகுடம் அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் ஆஸ் வெல் அஸ் பிகாஸ் சைனாவின் த்ரெட்டை எதிர்கொள்றதுக்கு இந்த போர் விமானம் அவங்களுக்கு ஒரு முக்கியமான அசட். 2015 இந்த KF-21 பொராமேவுடைய டிசைன் அப்படிங்கிறது ஃபாஸ்ட் பேஸ் ஆகுது. 2020 இந்த போர் விமானத்துடைய முதல் மெய்டன் ஃபிளைட் அப்படிங்கிறது நடக்கப்படுது. இன் பிட்வீன் கொரோனா காலங்கள்ல அவங்க நிக்காம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதன் விளைவுதான் 2020 இதோடைய மெய்டன் ஃபிளைட் ட்ரையல்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. அதை தொடர்ந்து 48 மாதங்கள்ல 1600க்கும் மேற்பட்ட சோதனைகள் வெற்றிகரமாக எந்த ஒரு விபத்தும் இல்லாம நடத்த பெற்று இன்னைக்கு மார்ச் 25, 2026 சீரியல் ப்ரொடக்ஷன் மூலியமாக இந்த போர் விமானம் ரோல் அவுட் செய்யப்பட்டு நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இதற்கு பின்னாடி மிகப்பெரிய உழைப்புகள், கண்டினியூவஸ் ஒர்க் இருக்கு. ஆனா இருந்தாலுமே எப்படி 10 வருஷத்துக்குள்ள இவங்களால இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் அடைய முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளாக் வைஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற தென்கொரியாவின் ஸ்ட்ராட்டஜி தான் காரணம். பிளாக் வைஸ் டெவலப்மெண்ட் வேற ஒண்ணுமே இல்லை. ஒரே அடியா முன்னேறதை காட்டிலும் படிப்படியாக நான் முன்னேறேன் அப்படிங்கிறது தான் பிளாக் வைஸ் டெவலப்மெண்ட். இந்த போர் விமானத்துல பிளாக் வைஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இப்ப ரிலீஸ் ஆகி இருக்கக்கூடிய இந்த வெர்ஷன் பிளாக் 1 அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஜஸ்ட் ஏர் டு ஏர் வேரியன்ட் தான். இந்த போர் விமானத்தை கொண்டு ஏர் டு ஏர் அட்டாக் அண்ட் டாக் ஃபைட் மட்டும் தான் பண்ண முடியும். 2028 வரை இந்த போர் விமானத்தை தான் இவங்க சீரியல் ப்ரொடக்ஷன் பண்ணி பெரிய அளவுக்கு தன்னோட விமானப்படையில இன்டெக்ட் பண்ண போறாங்க. பிளாக் 2 அப்படிங்கிறது 2028 இருந்து தொடங்கக்கூடியதாக இருக்கும். இது ஏர் டு கிரவுண்ட் ரோலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. அஸ் எ கம்ப்ளீட் ஃபைட்டர் ஜெட்டாக இந்த பிளாக் 2 வேரியன்ட் தான் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வரது அப்படிங்கிறது ஏர் டு ஏர் வேரியன்ட் இருக்கக்கூடியது. அண்ட் பிளாக் 3 வேரியன்ட் அப்படிங்கிறது 2030 தாண்டி கம்ப்ளீட் மீடியம் ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்டாக இதை இவங்க கொண்டு வர போறாங்க. ஸோ இப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இவங்க ஒர்க் பண்ணி இந்த போர் விமானத்தை கம்ப்ளீட்டா இன்டெக்ட் பண்ண போறாங்க. ஸோ இவங்களுடைய டார்கெட் 5th ஜென் ஃபைட்டர் ஏர்கிராஃப்டாக இதை மாத்துறது. எடுத்தவனே நான் எல்லா டெக்னாலஜியும் போர் விமானத்துல போட்டு அந்த ஒவ்வொரு இடத்துலயும் எனக்கு வர ஃபெயிலியர்ஸை நான் ஒர்க் பண்ணி ரீஒர்க் பண்ணி டிசைனை மாத்தி பிக்சரை மாத்தி ப்ரோட்டோடைப்பை மாத்தி அப்படின்னு போறதுக்கு பதிலாக ஒவ்வொரு ஸ்டெப்பா அழகா வர்றதுதான் இவங்களுடைய வெற்றிக்கு, இவங்களுடைய வேகத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான காரணம் பிளாக் வைஸ் டெவலப்மெண்ட். இப்ப இந்தியா நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளாக் வைஸ் டெவலப்மெண்ட் நம்ம பண்ணல. ஃபர்ஸ்ட் சொன்னா பாத்தீங்களா, ஒரே அடியா முடிக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உள்ள போட்டுறான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் எங்கெங்க ஃபெயிலியர் ஆகுதோ அங்கங்க நான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கேன் அப்படிங்கிறது தான் இந்தியா தேஜஸ் போர் விமான ப்ராஜெக்ட்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்து செபோல் கலாச்சாரம். சவுத் கொரியா பிரைவேட் இண்டஸ்ட்ரியை நம்பி அவங்க கிட்ட சில பொறுப்புகளை ஒப்படைச்சுது. கொரியன் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்னதான் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலுமே இதுல பல தனியார் நிறுவனங்கள், பிரைவேட் பிளேயர்ஸ் இதுல முக்கிய கீ ரோல் பண்ணியிருக்கிறாங்க. அதன் விளைவு தான் இவங்களால மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை துல்லியமாகவும் அதே நேரத்துல குறைந்த காலத்திலையும் இவங்களால அச்சீவ் பண்ணி அந்த போர் விமானத்துல வெற்றிகரமாக இன்டெக்ட் பண்ணி இவங்களால வேலை செய்ய முடிஞ்சது. நாம இதை பண்றோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே விடை தெரியும். நாம கம்ப்ளீட்டா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற PSUவை நம்பி தான் நாம இருக்கிறோம். ஸோ அவங்க என்னதான் எத்தனை ப்ராஜெக்ட் தான் இந்தியாவுக்காக பண்ணாலும் மீண்டும் மீண்டும் அவங்க கிட்டேயே போய் தான் ப்ராஜெக்டை நாம கொடுக்குறோம்.
தனியார் நிறுவனங்கள நம்ம நம்பி போறதில்ல. பட் ஏஎம்சிஏ ப்ராஜெக்ட்ல இந்த போக்கு அப்படிங்கிறது மாற்றப்பட்டு இருக்கு. எல்&டி உள்ள வராங்க, அதானி டிஃபென்ஸ் உள்ள வராங்க, பிடிஎல் உள்ள வராங்க, பிஇஎல் உள்ள வராங்க, டிஐஎஸ்எல் உள்ள வராங்க. ஸோ செபோல் அப்படிங்கிறது ஏஎம்சிஏல உள்ள வருது. பட் தேஜஸ்ல இல்ல. இப்பதான் முக்கியமான பகுதிக்கு நம்ம நகர்றோம். இந்த KA-21 பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் 2 இன்ஜின் பவர் பண்ணுது. 2 இன்ஜினுமே GE F414 அப்படிங்கிற அமெரிக்காவின் ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் உடைய இன்ஜின் தான். இதோடைய ஸ்பீட் மேக் 1.81 ஆக இருக்கும். அண்ட் இதோடைய வெப்பன் பேலோட் 7.7 டன்ஸ் ஆக இருக்கும். அண்ட் இதோடைய ஹார்ட் பாயிண்ட்ஸ் 10 இருக்கு. 10 ஹார்ட் பாயிண்ட்ஸ். ரேடார் அப்படிங்கிறது இவங்க உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட AESA ரேடார் கம்ப்ளீட்லி உள்நாட்டிலே உருவாக்கப்பட்டிருக்கு. அண்ட் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் அப்படிங்கிறது இவங்க உள்நாட்டிலே இவங்களுக்காக உருவாக்கப்பட்ட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட். ஒரு போர் விமானத்தின் விலை அப்படிங்கிறது 83 மில்லியன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளா இதோடைய டீடைல்ஸ் அப்படிங்கிறது இதுதான். தேஜஸ் மார்க் 1ஏக்கும் இந்த KA-21 பொராமேக்கும் எங்க வித்தியாசம் வருது அப்படிங்கிறத பார்த்தோம்னா இண்டிஜினியேஷன். ஆரம்பத்துல சொல்லியிருந்தோம் KA-21 பொராமே அப்படிங்கிறது சவுத் கொரியாவின் இண்டிஜினியேஷனுடைய மகுடம் அப்படின்னு. இதோடைய இண்டிஜினியேஷன் கண்டென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 65% இண்டிஜினியேஷன் கண்டென்ட். இந்த மிச்சம் இருக்கக்கூடிய 35% கம்ப்ளீட்டா இவங்க வெளியில வாங்கி உள்ள இன்கார்பரேட் பண்ணிக்கிறாங்க. இந்த 65% இண்டிஜினியேஷன் கண்டென்ட்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த 65%ம் ஸ்கிராட்ச்ல இருந்து இவங்க நாட்டிலே டிசைன், மேனுஃபேக்சரிங், மெத்தடாலஜி அப்படின்னு எல்லாம் இவங்க வரல. வெளியில இருந்து டெக்னாலஜியை தெரிஞ்சுக்கிறாங்க. மற்ற நாடுகள் கிட்ட இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் நிறுவனங்கள் கிட்ட பேசி அவங்களோட டெக்னாலஜி இவங்க வாங்கிக்கிறாங்க. பாசிபிளி டிஓடி மூலியமாக அந்த டெக்னாலஜி இவங்க நாட்டுல மேனுஃபேக்சர் மட்டும் பண்ணிக்கிறாங்க. அப்படி இவங்க என்னென்னலாம் வெளிநாடுகள்ல இருந்து வாங்கியிருக்கிறாங்க நேரடியாக அந்த மறைமுகமாக வாங்கி இந்த போர் விமானத்துல பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கறத சின்ன லிஸ்டா நாம பாத்திரலாமே. இந்த போர் விமானத்தோட இஜெக்ஷன் சீட்ஸை வழங்குறது UK நாட்டின் மார்டின் பேக்கர் நிறுவனம். இந்த போர் விமானத்திற்கு தேவையான மிசைல்ஸ் மீட்டியார் மற்றும் IRIS-Tங்கிற மிசைல்ஸ் பயன்படுத்தப்படுது. இந்த 2 மிசைல்ஸுமே யூரோப்பை சேர்ந்த MBDA நிறுவனம் உருவாக்கி கொடுக்குறாங்க. IFF ஐடென்டிஃபிகேஷன் ஃப்ரண்ட் R4 எஸ்பெஷலி மேட் ஃபார் NATO கண்ட்ரிஸ். இந்த சிஸ்டத்தை ரெடி பண்ணி கொடுக்கிறது UK இல்ல USAல இருந்து வரக்கூடிய BAE சிஸ்டம்ஸ். ஹைட்ராலிக் பம்ப்ஸ் அண்ட் ஃபியூயல் சிஸ்டம்ஸை உருவாக்கி கொடுக்கிறது USAவின் ஈட்டான் கம்பெனி. இன்ஜின் ஸ்டார்டர்ஸ் அண்ட் வால்வ் சிஸ்டம்ஸை ரெடி பண்ணி கொடுக்கிறது USAவின் காலின் ஏரோஸ்பேஸ். பிரேக்ஸ் அண்ட் வீல்ஸை ரெடி பண்ணி கொடுக்கிறது UK உடைய மெகிட் பார்க்கர். லேண்டிங் கியர்ஸை டிசைன் பண்ணி கொடுக்கிறது கனடாவை சேர்ந்த ஹீரோக்ஸ் டேவ்டெக். தரைப்பகுதியை கண்காணிக்கும் ரேடார்ஸை கொடுக்கிறது இஸ்ரேலுடைய எல்பிட் சிஸ்டம்ஸ். இந்த போர் விமானத்தை பவர் பண்ணக்கூடிய இன்ஜினை கொடுக்கிறது GE உடைய F414 இன்ஜின், அமெரிக்காவின் நிறுவனம். அடுத்து இந்த போர் விமானத்திற்கு தேவையான எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் அந்த ஏவியானிக் சிஸ்டத்தை தென்கொரியா அவங்க நாட்டிலே உள்நாட்டு உற்பத்தியாக உருவாக்கிக்கிறாங்க ஃப்ரம் ஸ்கிராச். ஸோ முக்காவாசியான சிஸ்டம்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸான சிஸ்டம்ஸ் எல்லாமே இவங்க வெளிநாட்டில இருந்து நேரடியாக ஒன்னா கொள்முதல் பண்ணி யூஸ் பண்றாங்க. அப்படி இல்லைன்னா இந்த சிஸ்டத்தை அவங்க கிட்ட இருந்து வாங்கி இதை உள்நாட்டிலேயே உருவாக்கி உள்நாட்டிலேயே மேனுஃபேக்சர் மட்டும் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய இண்டிஜினியேஷனுடைய மகுடம். இப்போ அப்படியே நம்ம தேஜஸ் மார்க் 1ஏக்கு வந்தோம்னு வைங்களேன், UKவின் அதே மார்டின் பேக்கர் நிறுவனத்துக்கிட்ட இருந்து தான் நம்ம வாங்குறோம். அண்ட் DRDO இந்த மார்டின் பேக்கர் இஜெக்ஷன் ஷீட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்தியாவிலேயே ஒரு இஜெக்ஷன் ஷீட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் கூடிய விரைவில் இந்தியாவின் இஜெக்ஷன் ஷீட்டை கொண்டு பழைய மார்டின் பேக்கர் இஜெக்ஷன் ஷீட் ரீப்ளேஸ் செய்யப்படும். ரேடார் சிஸ்டம்ஸ் இஸ்ரேலுடைய எல்டா ரேடார் சிஸ்டம்ஸ் தான் நாம நம்மளுடைய தேஜஸ் மார்க் 1 போர் விமானத்துல பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அண்ட் முதல் 80லிருந்து 89 போர் விமானங்களுக்கு மட்டும்தான் இஸ்ரேலுடைய ரேடார் பயன்படுத்தப்படும். அதற்கு பிறகு உருவாக்கக்கூடிய போர் விமானங்கள் எல்லாத்திற்குமே இந்தியாவின் GAN கேலியம் நைட்ரேட் ரேடார் இன்கார்பரேட் செய்யப்படும். இதோட சர்டிபிகேஷன் ப்ராசஸ் மட்டும் பெண்டிங்ல இருக்கு. சர்டிபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே அந்த ரேடார் இந்த போர் விமானத்துல ரீப்ளேஸ் செய்யப்படும். ஏவியானிக்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ் இஸ்ரேலுடைய எல்பிட் சிஸ்டம்ஸ் கிட்ட இருந்து தான் நாம வாங்குறோம். அண்ட் ஃபைனலி இன்ஜின் உங்க எல்லாருக்குமே தெரியும் GE உடைய F404 இன்ஜின்ஸை நாம பயன்படுத்துறோம். ஆக தேஜஸ் மார்க் 1ஏல இது மட்டும்தான் வெளிநாட்டு நிறுவனங்கள் கிட்ட இருந்து நாம வாங்கி பயன்படுத்தக்கூடிய சிஸ்டம்ஸா இருக்கு. மற்றது எல்லாமே உள்நாட்டிலேயே ஃப்ரம் ஸ்கிராட்ச்ல இருந்து டிசைன்ல இருந்து உருவாக்கி மாடல் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி உருவாக்கி நம்ம போர் விமானத்துல பயன்படுத்த நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த வித்தியாசம் கிளியரா தெரிஞ்சிருக்கும். கொரியாவின் KF-21 பொராமே அப்படிங்கிற போர் விமானம் ஜஸ்ட் வால்மார்ட்ல போய் தேவையான ப்ராடக்ட்ஸை வாங்கிட்டு வந்து DIY பண்ணி உள்நாட்டிலே உருவாக்கி கூடியதாக இருக்கு. ஜஸ்ட் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு ஸ்டெப் மாற்றிருக்கிறாங்க. வெளிநாட்டுக்கிட்ட இருந்து சில சிஸ்டம்ஸை டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் மூலியமாக வாங்கி அவங்க நாட்டில் கொண்டு வந்திருக்கிறாங்க. பட் நாம 4-5 சிஸ்டம்ஸை மட்டும்தான் வெளிநாட்டு நிறுவனங்கள் கிட்ட இருந்து வாங்குறோம். அதுல 1-2 சிஸ்டம்ஸ் நம்ம ரீப்ளேஸ் பண்ணவும் தயாராகிட்டோம். ஸோ முக்காவாசி 65% இப்ப இருக்கக்கூடியது ஆல்மோஸ்ட்
75% வரை இந்தியா உள்நாட்டிலேயே உருவாக்கக்கூடியதாக இருக்கும் ஃப்ரம் ஸ்கிராச். இப்ப இந்தியாவிற்கு GE-F404 இன்ஜினை தரணும்னா அமெரிக்காவுக்கு கசக்குது. ஆனா இத்தனை நாடுகளும் இத்தனை சிஸ்டம்ஸையும் எப்படி தென் கொரியாவுக்கு மட்டும் உடனே வழங்குனாங்க? அவங்கனால எப்படி வழங்க முடிஞ்சுச்சு? அப்ப அங்க சப்ளை செயின் இஷ்யூ இல்லையா? இந்தியாவுக்கு நான் தான் சப்ளை செயின் இஷ்யூவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே ஜியோ பாலிடிக்ஸ் வருது. ஃப்ரெண்ட்ஸ், சவுத் கொரியா அமெரிக்காவுடைய முக்கியமான ஆலிஸ். வடகொரியா மற்றும் சைனாவை எதிர்க்கிறதுக்கு முக்கியமான ஆயுதமாக அமெரிக்கா பயன்படுத்தக்கூடியது இந்த தென் கொரியா தான். அவங்களுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்ல இருந்து ஒரு தொகையை எடுத்து சவுத் கொரியாவை பவர் அப் பண்றாங்க. லைக் அவங்களுக்கான பேட்ரியட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்களுக்கான ஆமோஸை கொடுக்கறதா இருக்கட்டும், இது மாதிரியான வேலைகளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சவுத் கொரியா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஒர்க்கை பண்ணாங்க. அதாவது அமெரிக்கா கிட்ட இருந்து 40 F-35 போர் விமானத்தை வாங்குறதுக்கான ஒப்பந்தம் போட்டாங்க. இந்த ஒப்பந்தத்திற்கு கைமாறா இது மாதிரி இத்தனை போர் விமானங்களை உங்ககிட்ட இருந்து வாங்குறேன். ஆனா உன்னுடைய லாக்ஹீட் மார்டின் கம்பெனி கிட்ட இருந்து எனக்கு சில டெக்னாலஜிஸ் எல்லாம் தேவைப்படுது என்னுடைய போர் விமானம் உருவாக்குறதுக்கு. அதற்கு லாக்ஹீட் மார்டின் கம்பெனி எந்த ஒரு தடையும் இல்லாம எனக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு பேக்டோர் டீலிங் தான் இந்த போர் விமானத்தை ரொம்ப வேகமாக உருவாக்க உதவி இருக்கு. அதுவும் இல்லாம சவுத் கொரியா எல்லாமே நேட்டோ ஸ்டாண்டர்ட்ஸ்ல ஃபாலோ பண்றாங்க. அதுல யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின்ஸா இருக்கட்டும், ஏவியானிக்ஸா இருக்கட்டும், மிஷின் கம்ப்யூட்டர்ஸா இருக்கட்டும், ஃப்ளை பை ஒயர் சிஸ்டம்ஸா இருக்கட்டும், எல்லாமே நேட்டோ ஸ்டாண்டர்ட்ஸ்ல ஒர்க் பண்றாங்க. ஸோ சீம்லெஸ் இன்டகிரேஷன் அண்ட் சீம்லெஸ் சப்ளை. நேட்டோ ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிற முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அந்த நாட்டுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் அந்த நாட்டு டிஃபென்ஸ் நிறுவனம் கிட்ட இருந்து சவுத் கொரியாவிற்கு கிடைச்சிருக்கு. ஆனா இந்தியா அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி பெற்ற ஒரு நாடு. ஒரே நேரத்துல நான் S-400 ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குவேன், அமெரிக்கா கிட்ட இருந்து GE-F404 இன்ஜினும் வாங்குவேன், 414 இன்ஜினும் வாங்குவேன். ஆனா சவுத் கொரியா அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டா அவங்களால கனவுலையும் அது பண்ண முடியாது. பட் இந்தியா பண்ணும். இதுதான் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. அமெரிக்கா செனட்ல இருக்கக்கூடிய ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவிற்கு இன்ஜினை வேகமா கொடுத்து அவங்கள நம்ம பக்கம் ரஷ்யாவின் ரிலையபிலிட்டியில இருந்து கொஞ்சம் கழட்டி விட்டணும், இந்த பக்கம் இழுத்துக்கிட்டு வரணும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே அவன் ரஷ்யா கூட இருக்கிறான், ரஷ்யா கூட இருந்து இந்தியா வரமாட்டான், அதனால இவனுக்கு இன்ஜின் கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம பண்ணக்கூடாது, இவனுக்கு இன்ஜினை கொடுக்க கூடாது, கொடுத்தா அது நமக்கே பிரச்சனையா வரும் அப்படின்னு ரெண்டு சைடும் அமெரிக்கால இருந்து நமக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த இன்ஜின் சப்ளை இஷ்யூ, சப்ளை செயின் இஷ்யூ அப்படிங்கிறது எல்லாமே பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஜஸ்ட் இன்ஜினுக்காக மட்டும்தான் நம்ம அமெரிக்காவை நம்பி இருக்கிறோம். மற்றபடி இஸ்ரேல் கிட்ட இருந்து நம்ம ரேடார்ஸை வாங்குறோம், சில ஃப்ளை பை வயர்ஸ் இஸ்ரேல் கிட்ட இருந்து ரேடார்ஸை வாங்குறோம், அது ஏவியானிக்ஸை வாங்கணும்னா அது நேட்டோ ஸ்டாண்டர்ட் இல்ல. இஸ்ரேல் நேட்டோ ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணக்கூடிய நாடு இல்ல. நேட்டோ சிஸ்டம்ஸை வாங்கக்கூடிய நாடாக இருந்தாலுமே நேட்டோ ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணக்கூடிய நாடாக இல்ல. அவன் ரஷ்யா மாதிரி தனியான ஒரு சிஸ்டம்ஸை வச்சிருப்பான். அதனால இந்த இடத்துல எங்கேயுமே நேட்டோ ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒன்று வராது, முக்கியமான ஆலே அப்படிங்கிறது வராது. இந்தியாவிற்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு தேவையுமே அமெரிக்காவோ இல்ல அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கோ இல்ல. அதனாலதான் இன்ஜின்ல பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. லாஸ்டா இந்த ஒரு சாப்டரோட இன்னைக்கான காணொலியை நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். அதாவது எக்ஸ்போர்ட். சவுத் கொரியாவின் இந்த KA-50 அப்படிங்கிற லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் இந்தியாவின் அதே லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் சீரிஸ்ல வரக்கூடிய தேஜஸ் போர் விமானத்திற்கு டஃப் காம்படிட்டராக இருந்தது. மலேசியா ஒரு 40 போர் விமானத்திற்காக ரெக்வஸ்ட்டை கொடுத்திருந்தாங்க. இந்தியாவின் தேஜஸையும் சவுத் கொரியாவின் இந்த KA-50யும் எவாலுவேட் பண்ணி கடைசியா சவுத் கொரியாவின் KA-50க்கு போனாங்க. இது மாதிரி பல நாடுகளுடன் இந்தியா போட்டி போடும்போது அந்த இடத்துல சவுத் கொரியாவின் KA-50 போர் விமானம் உள்ள வந்து ஆட்டத்தை கலைச்சு விட்டுக்கிட்டு அவங்க பக்கம் டீல கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இந்நேரத்துல தேஜஸ் மார்க் 1A ஒரு நல்ல போர் விமானமா குளோபல் கண்டெண்டரா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல அது எல்லாத்தையுமே முற்றுப்புள்ளி வைக்கும் மாதிரி இந்த KA-21 பொறாமே அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகியிருக்கு. ஈவன் இது தேஜஸ் மார்க் 1A உடைய மார்க்கெட்டிங்கை மட்டும் கெடுக்க போறது இல்ல. தேஜஸ் மார்க் 2 இது மீடியம் ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் கேட்டகிரியில தான் வருது. அந்த போர் விமானத்தின் மார்க்கெட்டை கூட இதனால பெரிய அளவுக்கு கெடுக்க முடியும். பிகாஸ் நம்மளுடைய ப்ரொடக்ஷன் டிலே. இந்தியாவா அவங்க கிட்ட இருந்து போர் விமானம் வர லேட் ஆகும்பா. இந்தியாவின் தேஜஸ் போர் விமானம்னா அமெரிக்காவின் இன்ஜின்ஸ் அதுல சில உள்குத்துகள் இருக்கு அப்படின்னு பல நாடுகள் பின் வாங்கிக்கிறாங்க. இதனால இந்தியாவின் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது அதோடைய பிரகாச வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா மங்கிட்டு இருக்கு. ஈவன் தோ இந்தியா எது மாதிரியான சுச்சுவேஷன்ல ஒர்க் பண்றாங்க அண்ட் சவுத் கொரியா எது மாதிரியான சுச்சுவேஷன்ல ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டாக போடுங்க. யுவர் கமெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம். இது போன்ற பல காணொலிகளையும் ஆழமான கருத்துக்களையும் தெரிந்து கொள்வதற்கு ஆயுதம் அறிவோம் டிஃபென்ஸ் அப்படிங்கிற நம்ம டிஃபென்ஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Lot more videos are coming for you, my dear friends. நன்றி, வணக்கம்.